ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் வரை தேவன் நம்மளை கிருபையாக பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நம்மோட கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறது. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நான் நல்லா இல்லை, நான் சுகவீனமா இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், நான் பலனற்று போயிருக்கிறேன், நம்பிக்கையற்று போயிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிங்கள். கர்த்தர் உங்களுக்காகவே பிரத்யோகமாக கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். கர்த்தர் இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பார்ப்போமா? ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேக நேரங்களிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எல்லாருடைய விருப்பமும். ஆனால் சில நேரங்களிலே நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நாம் பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம், மனம் அடிந்து போகிறோம், அல்லது ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கூட நாம் இழந்து போய் தவித்து போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை தான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 26ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நம்மோட கூட இருந்தா என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த அதிகாரத்தின் துவக்க வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமிலேக்கினிடத்தில் கேராக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களில் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் நாட்களில் இருந்த பஞ்சத்தை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம், ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான நெருக்கடியான பிரச்சனையான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த நேரத்துல ஈசாக்கு எப்படியாகிலும் இந்த இடத்தை விட்டு நம்ம மாறி போயிடணும் தான் நினைத்தார். எல்லாரும் மனிதர் தானே, நமக்கு ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை வந்தா எப்படியாகிலும் இந்த ஊரை விட்டு நம்ம வேற ஊருக்கு போயிடணும் அப்படிதான் எல்லாருடைய மனநிலையும் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி ஈசாக்கு ஜெபித்த போது ஆண்டவர் அவனோட பேசினார். அவனுக்கு தரிசனமாய் சொன்னதான ஒரு காரியம், நீ எகிப்து தேசத்துக்கு போகாம நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்திலே குடியிரு, இங்கேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருமையானவர்களே, ஒருவேளை இந்த நெருக்கடியான நேரங்களில உங்களுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று நீங்க கூட தீர்மானிக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் புறப்படுகிறீர்களா சொல்லி நீங்கள் நிதானித்து ஜெபித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கும் போது அநேக விளைவுகளை நாம் பார்க்கிறோம். கருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம புறப்படுவோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படியாக ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து போனதுனால, கீழ்ப்படிந்து போனதுனாலே அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லி நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். அதே போல கருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்னோட கூட உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தோடு நம்மோட பேச போகிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக சுதந்திரமா இருக்க போகிறது. அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோட பேசுவாராக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஈசாக்கு
தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காலை அங்கே அவர் ராஜாவுக்கு பயந்து அவளை தன் சகோதரி என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கு மேலும் ரெபெக்கால் மேலும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருந்தார். எந்த மனிதர்களும் அவர்களை தொடாதபடி, எந்த சேதமும் அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பின்பு அபிமெலேக், இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான். அவன் புருஷனையும் அவனை மனைவியும் தொடுகிறவன் கொலை செய்யப்படுவான் என்று ராஜா சொல்லிவிட்டார். அப்படிப்பட்டதால் ஒரு ப்ரொடெக்ஷன் ராஜாவுடைய கண்களில் அவருக்கு தயவு கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னார். அவர் நம்மோட கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த கொடிய காலத்திலும் இந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அவர் சொல்லுகிறதான காரியத்துக்கு கீழ்ப்படிங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பார். மோசே தன்னுடைய ஜனத்தை நடத்தி வந்த போது அவர்களோடு கூட இருந்த அந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் அதிசயமாய் அற்புதமாய் அநேக அற்புதங்களை அவர்கள் கண்களால் பார்த்து அனுபவித்து நடத்தி வந்ததான மோசே இப்பொழுது மரிக்கும் போது ஆண்டவர் சொல்லிவிட்டார், யோசுவாவை உன்னுடைய இடத்துல அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. யோசுவா அந்த ஜனத்தை நடத்தும் போது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கலக்கம். நீங்கள் யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, தைரியமாயிரு, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மோசையோட கூட இருந்தது போலவே உன்னோடு கர்த்தர் கூட இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, பயத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பாதுகாப்பு இன்றைக்கு உங்களோட கூட இருக்க போகிறது. ஆண்டவர் உங்களோட கூட இருந்தார் என்று சொன்னார். நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று ரோமர் 8 அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம்மோட கர்த்தர் இருக்கும் போது நமக்கு ஒரு பெரிய தைரியம் வரும், ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோட கூட இருக்கும் போது என்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னார். ஈசாக்கை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அவன் கொடிய பஞ்ச காலத்துல இருக்கும்போது ஆண்டவர் எல்லா இடங்களிலும் வறட்சியை பார்த்து கொண்டதுதானே ஈசாக்குக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தைரியத்தோட இப்போது ஈசாக்கு விதை விதைக்கிறான். அந்த 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி என்று நாம் அடுத்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்ததுனால எல்லா பக்கமும் பஞ்சம், எல்லா பக்கமும் வறட்சி, ஆனால் என்னோட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் அசாத்தியமான காரியத்தை தேவன் செய்வார். உங்களோட கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்துல நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லா பக்கம் வறட்சியா இருந்தாலும் உங்களுடைய வயலை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட கதவு இருந்தாலும் உங்களுக்காக தேவன் ஒரு வழியை திறந்து வைப்பார். தேவன் நமக்காக கிரியை செய்கிற நாட்களை நாம் பார்த்து வருகிறோம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறதான தேவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் கொடுக்கிறதான அந்த செல்வத்தையும் அந்த மேன்மையும் ஆசீர்வாதமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். நம்மோடு சேர்ந்து நம் பிரயாசப்படும் போது எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்து காரியங்கள் மாறுதலாக இருந்தாலும் தேவன் நமக்கு சாதகமாய் நமக்கு மாற்றி கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எல்லா பக்கமும் பஞ்சமாய் இருந்த போது தேவன் ஈசாக்கோடைய அந்த வயலை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கர்த்தர் காண செய்தார். 100% of blessing. அவனுக்கு அதுவரை அதை கண்டிருந்திருக்க மாட்டான். அதுவரை மற்றவர்களும் அந்த தேசத்துல அப்படிப்பட்டதான ஒரு செழிப்பான ஒரு வயலை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனாலும்
கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியப்படத்தக்கதாய் அவனை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னால், உங்களையும் இன்றைக்கு நிச்சயமாகவே தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் என்று அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அந்த 13வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசித்தோம். அவனை கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்கி என்று நாம் பார்க்கிறோம். அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஐஸ்வர்யவானாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அநேக வசனங்களை நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும், கொஞ்சம் வேலையா இருந்தாலும் சரி, அதை தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய செல்வத்தை காண உதவி செய்வார். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமும் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை அவர்தான் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்க முடியும். ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பும் போது நாம் நம்மளுடைய இஷ்டமான வழிகளை நாம் நடப்போம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாளிலும் கூட அவர் சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனக்கு அருமையானவர்களே, 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆள்கிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், ஒரு மேன்மையை நான் பார்க்க வேண்டும், ஒரு செல்வத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று எத்தனை பிரயாசங்களை நாம் படுகிறோம். இதற்காக இரவும் பகலும் உழைக்கிறோம். ஆனால் எதுவுமே நம்மளுடைய பிரயாசங்கள் நம்முடைய கைகளிலே தங்கவில்லை. பொத்தலான பையில போட்டது போல இருக்கு. எல்லாவற்றிலும் ஒரு வெறுமை இருக்கிறது. வீட்டுல களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதில்லை. பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய முடிவதில்லை. நம்மளுடைய சரீரத்திலே நல்ல சுகம் இல்லை. எவ்வளவு பணங்களை வாங்கினாலும் மருத்துவத்துக்கு நாம் செலவழித்து விடுகிறோம். வீண் செலவுகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு விலக்கி பாதுகாக்க போகிறார். உங்களுடைய பிரயாசங்கள் உங்களுடைய கரங்களிலே நிற்கும்படி தேவன் இன்றைக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, 3ஆவதாக ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதே அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி. அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லும் போது அவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் பெருக்கிக் கொண்டே இருந்தார். He just waxed greatly என்று நாம் பார்க்கிறோம். அவன் ஆசீர்வாதத்திலும் அவனுடைய சம்பத்தும் பெருக ஆரம்பித்தது. வர வர விருத்தி அடைந்துட்டே இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி வேண்டும். நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு குறுகின அளவில் இதோட நாம் நின்று விடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை பார்ப்போம் என்று சொன்னார், அவர்கள் சாதாரண ஒரு நிலையில இருப்பார்கள். ஆனால் நல்ல கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அவருடைய வழிகளில் நடக்கிறதான ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் மிக அழகாக உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்துகிறவர். ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனாய் இருந்த ஒரு நபரை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபராய் மாற்றி இருக்கிறார். அநேக சாட்சிகளை நாம் கேட்க முடியும். அதே போல ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வைத்து நடத்தி கொண்டிருந்ததான ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல ஒரு சொந்த வீடை கட்டி அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணத்தை முடித்து நல்ல ஒரு மேன்மையான ஒரு செல்வத்தோட ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர்களுடைய ஐஸ்வர்யங்களை பெருகவும் தேவன் கிருபை செய்தார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். மற்ற காரியங்களை நாம் பார்க்கும் போது அவர்கள் வேற காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் குறைந்து போய்கொண்டே இருக்கும். அவர்கள் நல்ல மேன்மையா இருப்பார்கள். நாளுக்கு நாள் அப்படியே ஒரு சரிவு வரும். அவர்கள் ஒரு ஏழை கோலம் எடுத்து தரித்திரர் அடையும்படி அவர்களுடைய சூழ்நிலை மாறுகிறது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு செழிப்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய ஒரு விருத்தி உண்டாகும். என கருமையானவர்களே, நம்மளுடைய ஆசீர்வாதத்திலையும் நம் வர வர விருத்தி அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், நம்
உதாரத்துவமாய் நாம் கொடுக்கும்போது வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். உதாரத்துவமாய் நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு விருத்தி உண்டாகும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, இப்படிப்பட்டதான நெருக்கடியான நேரங்களில் எவ்வளவு பேர் உதாரத்துவமாய் வந்து தங்களுடைய நிதிகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுக்கும் போது இன்னும் ஒரு விருத்தி உண்டாகும், நமக்கு ஒரு மேன்மை உண்டாகும், அடுத்த சந்ததிக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நான்காவதாக நாம் பார்க்கிறோம், அவன் மகா பெரியவன் ஆனான் என்று வசனம் சொல்கிறது. அவன் ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றினார், மாத்திரமல்ல வர வர விருத்தி அடைந்தான், இப்பொழுது மகா பெரியவன் ஆனான் என்று சொன்னார். அவனை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்துல நல்ல உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறதான தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்படி அங்கே ஈசாக்கை எல்லாருக்கும் முன்பாக அவனுடைய ஸ்தானத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஈசாக்கை தேவன் மகா பெரியவன் ஆக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். 14வது வசனம் சொல்கிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். அவனுக்கு அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் பெருக்கி கொடுத்தார். ஆட்டு மந்தைகளும் வேலைக்காரர்களும் வயல் நிலங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் உண்டானதுனாலே அவன் மகா பெரியவன் ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் நம்மளை இன்னுமாக நம்மளை விருத்தியடை பண்ணுவதற்கும், நம் மகா பெரியவர்கள் ஆகணும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர், தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இங்கே ஈசாக்கு ஒருவேளை தன்னுடைய இஷ்டத்தின்படி அவன் எகிப்து தேசத்துக்கு போயிருப்பார் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால இன்றைக்கு மகா பெரியவன் ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அந்த 14வது வசனத்தோட இறுதி பகுதியில பெலிஸ்தியர்கள் அவனை கண்டு பொறாமை கொண்டார்களாம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்கள் கண்களுக்கு பொறாமையாக கர்த்தர் வைப்பார். என்ன இவங்களுக்கு இவ்வளோ வந்துருச்சு, என்ன இவங்க திடீர்னு பெரியவங்க ஆயிட்டாங்க, என்ன இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நம்ம இத்தனை வருஷம் இருக்கிறோம், நமக்கு எதுவுமே கிடைக்கல, அவங்களுக்கு உடனே கடவுள் கொடுத்துட்டாரே என்று சொல்லி சிலர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து பொறாமை கொள்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களுடைய கண்களுக்கு கர்த்தர் உங்களை பொறாமையாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் நீங்கள் மேன்மை பாராட்டிட வேண்டாம், அதிலையும் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுடைய கண்களுக்கு உங்களை கர்த்தர் பொறாமையாய் வைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெறவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போட இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே அவர் உங்களோட கூட இருந்து இந்த நாளில் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னுமாக பெருக்கி மற்றவர்களுடைய கண்களுக்கு உங்களை தேவன் வித்தியாசமாக வைக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது எந்த மனிதர்களும் நமக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, மனுஷர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களை பார்க்கும்போது அல்லது திடீரென்று ஒரு ஆசீர்வாதமும் ஒரு மேன்மை ஒரு மனிதர்கள் பெறும்போது அவர்களுக்கு இயல்பாகவே இந்த பொறாமை என்றுதான ஒரு குணம் வந்துவிடும். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று பிரசங்கி தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நாம் செய்யும் போது பண்ணும்போது ஐயோ மற்றவர்கள் பார்க்கும்போது பொறாமையா இருக்குமே, அவர்களுக்கு பயந்து நம்ம இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் நாமே தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. அது மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிச்சயம்
நிச்சயமாகவே கொடுப்பார். மாத்திரமல்ல, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது அவர்களுக்கு பட்டதான கஷ்டங்களுக்கு பதிலாக, அவர்கள் பிரயாசத்துக்கு பலனாக, அவர்களுடைய பாடுகளுக்கு ஆசீர்வாதமாக, அவர்களுடைய தியாகத்துக்கு மேன்மையாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் அது. ஆறாவதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அவர் நம்மை பாதுகாப்பார். இரண்டாவதாக, தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுடைய செல்வங்களை தேவன் நமக்கு பெருக்கி கொடுப்பார். மூன்றாவதாக, எல்லாவற்றிலும் ஒரு விருத்தி உண்டாகும் என்று பார்த்தோம். நான்காவதாக, தேவன் நம்மளை மகா பெரியவனாக்கும்படியாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், you will be prosperous என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய ஒரு மேன்மையும் ஒரு செழிப்பையும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஐந்தாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் மற்றவர்களுடைய கண்களுக்கு பொறாமைப்படுற அளவுக்கு உங்களை மேன்மையாக வைப்பார் என்று. ஆறாவதாக நாம் பார்க்கிறோம், அதே ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் தொடங்கி நாம் வாசிக்கும் போது, அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல தன்னுடைய தகப்பன் வெட்டினதான அந்த கிணறுகளை எல்லாம் தூர்த்து அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக ஒரு வேலையை அவர்கள் அங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது, அங்கு சுற்றி இருந்ததானதா ஜனங்கள் ஏற்கனவே அவன் மேல் பொறாமை கொண்டவர்கள் இப்பொழுது அவனோடு யுத்தம் பண்ணும்படி அல்லது அவனோட வாக்குவாதம் பண்ணும்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புவதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். திரும்பி வேற ஒரு இடத்துல போய் அங்கேயும் அவன் துறவை வெட்டின போது அங்கும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கே அந்த இடங்களுக்கு சித்தனா என்று பெயரிட்டார். திரும்பவும் அவர்கள் மனம் நொந்து போய் மற்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே அவர்கள் துறவை வெட்டும் போது அங்கே தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு விரோதமா எழும்பினதான சத்துருக்கள், அவர்களோட வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாரையும் தேவன் அகற்றி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் காண செய்தார். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது, விருத்தி அடைந்தான், மகா மேன்மையாக மகா பெரியவனாக்கினார் கர்த்தர். இப்பொழுதும் அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கும்படியாக அவனோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தவர்கள், அவனோட வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவன் மேற்கொள்ளாதபடி அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தார். மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே அவனை பழுகும்படி தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். He started to flourish in the place where he was. அவன் இருக்கிறதான இடத்துல அங்க வாக்குவாதம் இல்லாமல் அமைதலோடு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாக்குவாதங்கள், சண்டைகள், பொறாமைகள், இப்படிப்பட்டதான நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கும் போது நமக்கு ஒரு நிம்மதியா நம்முடைய வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோட கூட இருப்பார் என்று சொன்னால் அங்கே ஏசேக்கியும் சித்தனாவையும் அவன் முடித்து ரெகோபோத்தை தொடங்கினதான தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா வாக்குவாதங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு செழிப்பையும் பழகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். நிச்சயமாகவே தேவன் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனத்திலே தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையிலும் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். நம்மோட வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், நம்மோட எத்தனிக்கிறவர்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக உங்களை தேவன் சமாதானத்தோட இளைப்பாற இருக்க பண்ணுகிறதான தேவன் இன்றைக்கு உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கடைசியாக நாம் பார்க்கிறோம், 7வதாக அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது
26வது வசனம் தொடங்கி வாசிக்கிறோம். 28வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அவருடைய சத்துருக்கள் அவனோட வந்து சமாதானமாகும்படி தேவன் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மோட கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், நமக்கு எதிராக நிற்கிறவர்கள், நம்மோட வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் வரக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து நம்மோடு போராடுகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கி, மாத்திரமல்ல அவர்கள் காணும்படி தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை தேவன் திறப்பார். அவர்களுடைய சமாதானமாகும்படி தேவன் செய்வார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்கிறதான தேவன் இன்றைக்கு உங்களுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக உங்களுடைய சத்துருக்கள் வந்து உங்களுடைய சமாதானமாகும்படி செய்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே என் தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை பெரியவன் ஆக்க வேண்டும், என்னை மகா பெரியவன் ஆக்கி என்னை விருத்தியடை பண்ணுகிறதான தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய இருதயத்தின் ஏக்கங்கள், ஆண்டவரே மனதில் இருக்கிறதான பாரங்கள், உடைய பிள்ளைகள் படுகிறதான எல்லா வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஈசாக்கோட நீர் பேசி இந்த தேசத்திலே இரு, நான் உன்னையோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினதான கர்த்தர், இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே காரியங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் அவர்களோடு கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினதான கர்த்தர் ஆண்டவரே அவனுக்கு விரோதமா இருந்த எல்லா சத்துருக்கள் இருந்து கர்த்தாவே அவனை விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதித்து ஒரு ஆண்டவரை மேன்மையை காணும்படி செய்த கர்த்தர் ஆண்டவரை இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த காரியத்துக்காக மனதில் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, எதுல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தமாக போராட்டமா இருக்கிறதோ, இன்றைக்கு அதுல எல்லாவற்றிலும் ஒரு சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோட போராடி கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை தேவனீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களுடைய சுகவீனங்களை கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் யெகோவா ரஃபாவா இருந்து அவளுக்கு நீ சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, தழும்புள்ள கரத்தினாலே அவளை தொட்டு சுகப்படுத்துவீராங்க. இந்த நாளிலே ஆண்டவரே கையிட்டு செய்கிறதான எல்லா வேலைகளிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, தாவீதோட கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய என் தேவன் கிருபை செய்வீராக. எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே நீ தாமே சிதறடித்து கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தாமே இன்றைக்கு எழுந்தருளுவீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.